ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த பொசிஷனில் நான் வந்து பின் அண்ட் ராயல் ஃபாக் சம்மந்தமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பிளாக் டு மூவ், பிளாக்கோட மூவ் வந்து ருக் B7. ருக் வந்து B7 வைக்கும்போது இந்த குயின், ஒயிட் குயின் வந்து மூவ் பண்ண இயலாது, இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண இயலாது. ஏனெண்டா குயினுக்கு பின்னாடி வந்து கிங் இருக்குது. ஸோ குயினை மூவ் பண்ணினா கிங்குக்கு வந்து செக். ஸோ குயினை வந்து மூவ் பண்ண இயலாது. அதை வந்து வேற ஒரு பீஸால் கேப்சர் பண்ணி தடுக்க இயலும். இந்த பொசிஷனில் குயினால் வந்து கேப்சர் பண்ண இயலாது. ஏனெண்டா D6ல் நைட் நிற்கிது, நைட்டால் வந்து குயின் கேப்சர் ஆகிடும். ஸோ இதில் வந்து பிஷப்பால் மட்டும்தான் B7 கேப்சர் பண்ண இயலும். ஸோ ருக் வந்து B7. ஓகே, பிஷப் கேப்சர் B7. ஸோ அடுத்த மூவ் வந்து பிளாக்கோடது நைட் C4 செக். நைட் C4ல் வச்சு செக் பண்ணும்போது இது வந்து ஃபோக் தான், பட் இங்கே வந்து கிங்குக்கு செக் வைக்கிறதுனால குயினுக்கு வந்து அட்டாக், அட் த சேம் டைம் கிங்குக்கு வந்து செக் வைக்கிறதுனால இதை வந்து ராயல் ஃபாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ செக் வைக்கும்போது கிங்குக்கு வந்து வேறு வழி இல்லை. இங்கே வந்து நைட் செஸ்ஸில் வந்து நைட்டால் செக் பண்ணினா மட்டும்தான், மோஸ்ட்லி நைட்டால் செக் பண்ணினா கிங்குக்கு வந்து தடுக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, கிங்கை தான் மூவ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு பீசஸ் அந்த நைட்டை கேப்சர் பண்ண இருந்தால் கேப்சர் பண்ண முடியும். அதர்வைஸ் கிங்கை தான் வந்து மூவ் பண்ணி ஆகணும். நைட்டை வந்து ஒன்றில் கேப்சர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கிங்கை வந்து மூவ் பண்ணி அந்த செக்கில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ கிங் வந்து B3ல் வைக்குது. அடுத்தது பிளாக்கோட மூவ் நைட் கேப்சர் B6. இந்த குயினை வந்து கேப்சர் பண்ணுது. ஸோ இந்த பொசிஷனில் நாங்கள் ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பின், ரெண்டாவது வந்து ராயல் ஃபாக். இப்போ ஃபோக்கன்னா வந்து நார்மலாக எங்களோட பீஸால், ஏதாவது ஒரு பீஸால் எதிராளின்ற ஒப்போனண்டோட 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பீசஸை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஃபோக்குன்னு சொல்லுவோம். இங்கே பொசிஷன் வந்து கிங்குக்கும் குயினுக்குமானது. ஸோ கிங்குக்கு வந்து நாங்கள் செக் பண்ணிவிட்டு குயினை கேப்சர் பண்ணுறதால இது வந்து ராயல் ஃபோக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜியோட நான் வந்து வேறு பசில்ஸ் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களோடு நான் உங்களை அடுத்த பசிலில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.